அண்மைச் செய்தி. 5 தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகளை தொடங்க தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 5 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்னென்ன அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 5 தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான பணிகளை தொடங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டியிட்டார். 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் காரணமாக ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதன்படி திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அந்த வகையில்தான் மொத்தமாக 5 தொகுதி காலியாகதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தொடங்க தேர்தல் ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அந்த தொகுதிக்கு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில்தான் ஏற்கனவே 5 தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பதன் காரணமாக அதற்கான முன்னேற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி நந்தினி.